ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் குட். நானும் சூப்பராக இருக்கேன். அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருப்பதி vlog தான். அன்றைக்கி மார்னிங் 3:30 நாங்கள் எல்லோரும் அவசரமாக பரபரப்பாக கிளம்பிட்டுருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏழுமலையானை தரிசிக்கிறதுக்கு தான். எங்களுக்கு மார்னிங் 6:25 AM வந்துட்டு ட்ரெயின் இருக்குது. ஸோ நாங்கள் அதனால் 3:30க்கெலாம் எழுந்துச்சி ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு லேட் பண்ணுறது நானாக தான் இருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. அண்ட் எப்படியும் நாங்கள் 6:24க்கு தான் வருவோம்னு நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பங்க்சுவல். ஸோ எங்களை எல்லாரையும் இழுத்து போட்டு 5 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாருங்க. 6:30 மணி ட்ரெயினுக்கு நாங்கள் 5 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துட்ருந்தோம். நம்ம கோவிலுக்கு போகிறதே ஒரு மன நிம்மதி, மன அமைதிக்காக தான். நம்மளோட லாஸ்ட் மினிட் ஹரிபரி அதை கெடுத்துடக்கூடாது. ஸோ இவ்வளோ ஏர்லியராக போனது எனக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஆல்சோ நீங்களும் இதே மாதிரி மார்னிங் ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, உங்களுக்கு 6:30க்கு ட்ரெயின், 7:30க்கு ட்ரெயின் அப்படின்னும் போது ப்ளீஸ் ப்ரிஃபர் ஹோம் ஃபுட். ஏன்னா அவுட் சைட் ஃபுட்டு நம்ம ட்ராவலிங் டைமில் எடுத்துக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம அந்த ட்ரபிளை நம்மளே எடுத்து போட்டுக்காமல் பெட்டர் வில் பிளைண்ட்லி ப்ரிஃபர் ஹோம் ஃபுட். உங்கள் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னும்போது நீங்கள் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கஞ்சியோ இல்லை பனானா, ஆப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கூட ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு கொடுக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் ட்ரெயினுக்கு. ஸோ நாங்கள் எங்கள் கோச் முன்னாடியே உட்காந்துட்ருந்தோம். ஏன்னா உள்ளே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணவே இல்லை. அதனால் நாங்கள் வெளியே உட்காந்துட்ருந்தோம். சாப்பிட்றலான்னு பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால் நாங்கள் சாப்பிடல. சரி ட்ரெயின் ஏறிட்டு சாப்பிட்டுக்கலான்னுட்டு விட்டுட்டோம். கரெக்டாக 6 o'clock போல் தான் ட்ரெயினில் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஏறி போய் உட்காந்துட்டோம். 6:25க்கு ஷார்ப்பாகவே ட்ரெயினை எடுத்துட்டாங்க. நாங்கள் போனது சண்டே மார்னிங் அப்படின்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் ரஷ் அதிகமாக தான் இருந்தது. ஆல்சோ அன்ரிசர்வேஷனில் இருக்க ஆட்கள் கூட இங்கே தான் ஏறியிருந்தாங்க. திருத்தணியில் இறங்குறவங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட இங்கே ஏறியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்தது. இப்போ நீங்கள் பாப்பாவை யாராவது எடுத்துகிட்டு வரீங்க, தொட்டிலில் தூங்க வைக்கிற மாதிரி குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் தொட்டில் கட்டிக்கலான்ற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் அங்கே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வாங்க. ஸோ 6:27க்கு ட்ரெயினை வேகமாகவே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு பெரம்பூர் கிட்டன்றதுனால நாங்கள் பெரம்பூர்லேருந்து ஏறிக்கலான்ற மாதிரி பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெரம்பூரில் நிற்கல ட்ரெயினே. நாங்கள் அதனால் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு சென்ட்ரல் ஏறிட்டோம். நீங்கள் யாராவது பெரம்பூரில் ஏறலான்ற பிளானில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை குவிட் பண்ணிவிடுங்க, சென்ட்ரலில் இருந்தே வாங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா அம்பத்தூரில் நிற்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் நிற்கிது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஷன்ஸில் தான் நிற்கிதே தவிர்த்து நான் பார்த்த வரைக்கும் பெரம்பூரில் நின்றுருக்கு. நான் ஆல்ரெடி ஏறியிருக்கேன், இறங்கியிருக்கேன். பட் இப்போ ஏன் நிற்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிளான் வச்சுருந்தீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெயினில் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அவேராக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பெக்கர்ஸ் தான். நான் தப்பாக சொல்லலை. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. இதனால் எனக்கே நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதனால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போட்டு சொல்கிறேன். ஸோ இப்படியே பேசிக்கிட்டே நம்ம திருப்பதி சேர்ந்தாச்சு. நாங்கள் ஷார்ப்பாக 9:50 AM திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோம். அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இதே ட்ரெயினில் ரிட்டன் சென்னை போகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள அப்படியே பார்த்துட்டு நாங்கள் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக நடந்து வந்துட்டுருந்தோம். நாங்கள் வரத்துக்குள்ளே அந்த ஸ்டேஷனே காலியாகிடுச்சு, கூட்டமே காணாமல் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸ்டாக நடந்து வந்துட்டுருந்தோம். நாங்கள் வெளியே ஆட்டோவுக்கு விசாரித்தோம், ஜீப்லாம் இருந்தது விசாரித்தோம். அலமேலு மகாபுரம் ப்ளஸ் அது ஒரு 2-3 பிளேஸ் பார்க்குறதுக்கு 1500 1800 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு அலமேலு மகாபுரம் போகிறதுக்காக நாங்கள் பஸ்லேயே ஏறிட்டோம். அலமேலு மகாபுரம் ஆட்டோவில் போகிறது இல்லை ஜீப்பில் போகிறதுனா பர் பர்சன் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட் பஸ் தான். நம்மளுக்கு 20 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே அலமேலு மகாபுரம் கோவில்கிட்டேயே ஸ்டாப் இருக்குது. இங்கேயே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. நீங்கள் உங்கள் லக்கேஜ் எல்லாமே அங்கே சேஃபாக வச்சுக்கலாம். நாங்கள் அலமேலு மகாபுரம் ரீச் ஆகும்போது 11 o'clock ஆகிடுச்சு. 11:15க்கெல்லாம் நட சாத்திட்டாங்க. அதோட 12:30 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு 2 o'clock ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அலமேலு மகாபுரம் போகணும்னு பிளானில் இருந்தீங்கன்னா 8லேருந்து 9 மணி அந்த மாதிரி போங்க மார்னிங்.
அப்போ தான் நீங்கள் வந்து 10 to 11 போல் பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு 2 விட்டதுனால நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஃப்ரீ அன்னதானம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ கோவில்லேருந்து அது கொஞ்சம் தூரம் தான். போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட்லேயே பஸ் இருந்ததுனால நாங்கள் வந்து பஸ் ஏறி திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து நாங்கள் திருமலாவுக்கு வேறு பஸ் சேஞ்ச் ஆகி போனோம். நாங்கள் வந்துட்டு இப்போ ஏசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு திருப்பதி டு திருமலாக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். அதுவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் திருமலாவில் போய் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் விசிட் பண்ணோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்ட் 2 வீடியோவில் வரும். அண்ட் அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் அக்ஷரா. See you all soon on next video. Bye.